அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரலால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நபியவர்களின் வரலாறு பார்த்து வந்தால் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய லாங் வீடியோஸ் எல்லாமே நபியவர்களின் வரலாறு பற்றி தான் வந்து வரப்போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நபியவர்களின் வரலாறு பார்ட் 1 வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு தடவை காபாவை நோக்கி எல்லா மக்களும் வந்து கூட்டமாக போயிட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு வயதான மனிதரும் அவங்களோட 10 ஆண் மகன்களும் வந்து அவங்க கூட போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கவலையோட சோர்வோட காபாவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த வயதானவங்களுடைய பெண் மகள்களும் வந்து கூடவே வந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே கவலை தாங்க முடியாமல் அழுதுகிட்டே வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்க வந்து ஒரு அடியாக வந்து காபாவை நோக்கி எடுத்து வைக்க அவங்களோட அடி எல்லாமே வந்து தடுமாறுது. அப்போது வந்து கடைசியில் அவங்க காபாவுக்கும் வந்து வந்துட்டாங்க. அப்போது அங்கே வந்து ஒரு மனிதர் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கிட்ட அந்த வயதானவங்க போய் சொல்கிறாங்க, இங்கே வர மக்கள் எல்லாருமே குடிக்கிற அந்த தண்ணீர் இருக்கிற அந்த தூய கிணறு எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் சொந்தமானது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சில காலத்துக்கு முன்னாடி தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போது நாங்கள் எங்களால் ஒன்றுமே உதவி செய்ய முடியலையே இங்கே உள்ள மக்களுக்கு அப்படின்னு ரொம்பவே கவலையாக இருந்தோம். அப்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, எங்களுடைய மூதாதையரான இஸ்மாயில் அப்படின்றவங்க இங்கே வந்து ஒரு கிணறு, ஜம்சம் கிணறு அப்படின்னு ஒன்று தோண்டினாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து அந்த கிணறை வந்து கண்டுபிடிக்கிற வேலையில் வந்து ஈடுபட்டோம். அதில் நானும் என்னோட ஒரே மகனான ஹாரித்தும் தான் அந்த வேலையில் ஈடுபட்டு நாங்கள் வந்து கிணற்றை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக இருந்து தேடிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால நான் வந்து ஒரு தடவை கையை வந்து ஏந்தி, இறைவா, நானும் என்னோட ஒரே மகனான ஹாரித்தும் தான் இந்த கிணற்றை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருக்கும். எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. அதனால எனக்கு 10 ஆண் மகன்களை கொடு. நான் வந்து இந்த கிணற்றெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த 10 பேரில் யாராவது ஒருத்தவங்களை பலி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. உடனே இவங்களுடைய துவாவை ஏற்றுக்கிட்ட அல்லாஹ் வந்து இவங்களுக்கு 10 ஆண் மகன்களை வந்து கொடுக்குறான். உடனே இவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 10 ஆண் மகன்கள் வந்து கொடுத்ததுனால. இவங்க வந்து ஒரு நாள் படுத்திருக்கும் போது அழுதுகிட்டே புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்தது. என்ன கனவு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கனவுல ஜம்சம் கிணறு வந்து 2 சிலைக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டாங்க. அபசா, நாயிலா அப்படின்ற 2 சிலைக்கு கீழே வந்து கிணறு இருக்கிறதா கனவு கண்ட உடனே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட நான் இங்கே வந்தேன். நீங்கள் வந்து இருந்தீங்க இங்கேயும். அந்த மனிதர்கிட்ட அப்படி சொல்கிறாங்க அந்த வயதானவங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்க, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து சொன்னேன். அந்த 2 சிலைக்கு கீழே தான் ஜம்சம் கிணறு இருக்குது. நாங்கள் வந்து அந்த சிலையை வந்து அப்புறப்படுத்த போகிறோம், உங்ககிட்ட அனுமதி வாங்கிக்கிறோம் நாங்களாம் வந்து கேட்டோம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த சிலையை அப்புறப்படுத்திட்டு அந்த கிணற்றை வந்து தோண்டணும். கொஞ்சம் தோண்டினோடனே தண்ணிலாம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிது. அதை தூரத்துலேருந்து நீங்களும் வந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தீங்க. நான் அல்லாஹ்க்கு வாக்கு கொடுத்துருந்தேன்ல, பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணற்றை கண்டுபிடிச்சிட்டேன்னா, எனக்கும் வந்து வயசாகிட்டுருக்கு. அதனால தான் நான் இப்போ உடனே வந்து கிளம்பி வந்தேன் என்னோடய மகன்களை கூட்டுட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வயதானவங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, நான் என்னுடைய 10 ஆண் மகன்களுடைய பேரையும் வந்து ஒரு சீட்டாக எழுதி நான் வந்து தரேன், ஒரு தனித்தனி சீட்டில். அதை வந்து குலுக்குங்க, அதுலேருந்து நான் ஒரு சீட்டை எடுத்து உங்ககிட்ட தரேன். அதில் யார் பேர் இருக்குதுன்னு சொல்லுங்கள், அவங்கள வந்து பலி கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த வயதானவங்க வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து அவங்களுடைய மகன்களுடைய பேரை தனித்தனி சீட்டில் வந்து எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்தோன்னா அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. குலுக்கி இதுலேருந்து ஒரு சீட்டை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து ஒரு சீட்டை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்து அதில் அவங்க படிக்கிறாங்க. அப்துல்லாஹ் அப்படின்னு இருக்குது அந்த பேர். அவங்க படிக்கிறத வச்சு எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பொறுமையாக நாவை மட்டும்தான் வந்து அசைக்கிறாங்க, உதட்ட அசைக்கிறாங்க. அவங்க அசைக்கிறத வச்சு எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்துல்லாஹ் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை தான் பலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவங்களுடைய மகள்கள் எல்லாருமே வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய அருமை தம்பி அப்துல்லாஹ் தான் பலி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு
சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து வேணாம் வேணாம் பலி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து கவலையாக தான் இருக்குது, அந்த வயதானவங்களுக்கும் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அப்துல்லாஹ் வந்து அவங்களுடைய கடைசி மகன், கடைசியாக பிறந்தது அப்துல்லாஹ் அப்படின்றவங்க தான். அதனால அவங்க வந்து ரொம்பவே கவலையாக தான் இருக்காங்க. அவங்களும் அப்துல்லாஹ் பலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக தான் இருக்காங்க. அதை மனசுக்குள்ளேயே அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க மகள்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் வாக்கு கொடுத்துட்டேனேம்மா அல்லாஹ் கிட்ட, வாக்கை வந்து நிறைவேற்றணும்ல, அதனால தான் நான் வந்து பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்குற இடத்துக்கு வந்து அப்துல்லாஹ் அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாமே வந்து மகள்கள் எல்லாமே ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழுகிற சத்தத்தினால அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அவங்க வந்து யோசிக்கிறாங்க, அந்த வயதானவங்க, அப்துல்லாஹ் பலி கொடுத்து தான் ஆகணுமா, பலி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீண்ட நேர வாக்குவாதத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாம் என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனிதர் இருந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற தீர்ப்பை தான் நாங்கள் வந்து ஏற்றுக்க போகிறோம், அதனால் நீங்கள் வந்து பலி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள், அதுபடியே நாங்கள் வந்து செஞ்சிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்துல்லாக்கு பதிலாக 10 ஒட்டகங்களை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 10 ஒட்டகங்களை கொடுக்கறதுக்கு இவங்களும் தயாராக இருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சீட்டோட 10 ஒட்டகம் அப்படின்னு நீங்கள் எழுதி போடுங்க, அதுலேருந்து நான் ஒன்று எடுக்கிறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த வயதானவங்க சொல்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு குலுக்குறாங்க. அந்த சீட்டையும் எழுதி போட்டு ஒன்றா குலுக்குறாங்க. குலுக்குனோடனே திரும்பவும் எடுத்தால் அப்துல்லாஹ் அப்படின்றவங்க பேர் தான் வந்து வருது. திரும்ப 20 ஒட்டகம் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுட்டு எடுக்கிறாங்க. அப்பயும் வந்து அப்துல்லாஹ் அப்படின்றவங்களோட பேர் தான் வருது. இப்படியே 10 கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப அவங்க அப்துல்லாஹ் அவங்க பேர் தான் வந்து வந்துகிட்டே இருக்குது. கடைசியாக 100 ஒட்டகங்கள்னு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்துல்லா அப்படின்ற பேருக்கு பதிலாக 100 ஒட்டகம் அப்படின்னு கிடச்சிருக்கு. உடனே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்துல்லாஹ் வந்து பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க எல்லாருமே. உடனே அந்த இடத்துலே வந்து 100 ஒட்டகங்களை வந்து பலி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தந்தைக்கு வந்து அப்துல்லாவுக்கு நம்ம எப்படியாவது நம்ம வந்து இறந்து போகிறதுக்குள்ளே திருமணம் செஞ்சிடணும், அவனை திருமண கோலத்தில் நம்ம வந்து பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து ஊஹைப் அப்படின்றவங்க வீட்டுக்கு வந்து அப்துல்லாஹ் அவங்கள வந்து அழைச்சிட்டு அந்த வயதானவங்க போகிறாங்க. அந்த ஊஹைப் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே வந்து அதையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.